ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பர்பிள் கேபேஜ். 2 கிலோ லெமனை வாங்கி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை மாலையாக கோத்துக்க போகிறாங்க. எதேச்சியாக 45ங்கிற எண்ணிக்கையில் கோத்தேன். செல்விங்கிற சிஸ்டர் 9 எண்ணிக்கையில் தான் கோக்கணும், நீங்கள் கரெக்டாக செஞ்சுருக்கீங்க, ஓகே தான் அப்படின்னாங்க. எதேச்சியாக செய்தது கரெக்டாக அமைஞ்சுது அப்படிங்கிற சந்தோஷம் எனக்கு. மாலையை கோத்து எடுத்துக்கிட்டு நானும் என் பொண்ணும் கிளம்பி துர்கை அம்மனின் ராகுகால பூஜையில் கலந்துக்க போகிறோங்க. சாதாரண செவ்வாயிலே ஸ்பெஷலாக இருக்கும், இது ஆடி செவ்வாய், இன்னும் சூப்பர் ஸ்பெஷலாக இருக்குங்க. அப்படியே எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எடுத்திருக்கேன், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ராகுகால பூஜையில் கலந்துக்கிட்டால் நம்மை சுற்றி நடக்கும் நிகழ்வுகளை சமாளிக்கக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜி கண்டிப்பாக கிடைக்குங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது என்னுடைய நம்பிக்கை ப்ளஸ் அனுபவம். என்னை நெகட்டிவ் தாட்ஸ் ஆக்கிரமிக்கும் போதெல்லாம் கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே பாசிட்டிவ் எனர்ஜி மட்டும் இல்லைங்க, பாசிட்டிவ் தாட்ஸும் வந்துடும். இது உண்மைதான். அன்பு முரளி பெரிய தொண்டரோடு கூட்டுகின்றாய் அழையாமை அருளியலும் ஆயனது தங்கையே ஆரிக்கடவோரிப்பாவே அவனீசனொருவாக அகலாத சுகவாணி அருள்மாவே அபிராமி துர்கா
நாளும் தளர்வு அறியா மனந்தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனந்தரும் நல்ல எல்லாம் தரும் அன்பர் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் வஞ்சமில்லா தரும் இந்த பை समर्पयामि। நல்ல சாப்பாடுங்க இன்றைக்கி. கேசரி, பொங்கல், லெமன் ரைஸ், வடை திருப்தியாக சாப்பிட்டாச்சுங்க. புடவை நல்லா இருக்குமா, இந்த கலர் வேணும்னு ஃபஸ்ட் டைம் புடவை வேணும்னு பொண்ணு கேட்ட பிறகு வாங்காமல் எப்படிங்க, அதுவும் சாமி புடைய வேணும்னு கேட்டதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே வாங்கிட்டேன். புடவைகள் ரொம்பவே நல்லா இருந்தது. லெமன் மாலையை துர்காமன் கிட்ட சேர்த்தாச்சு. பூஜையில் கலந்துக்கிட்டு பாசிட்டிவ் எனர்ஜி அண்ட் பாசிட்டிவ் தாட்ஸை இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. ஃபுல்லாக சாப்பிட்டு வெளியேறும்போது ஃபஸ்ட் டைம் ஆசைப்பட்டு கேட்ட புடவையை வாங்கி தந்து பொண்ணோட ஆசையை நிறைவேற்றியாச்சு. இப்படியா மனசும் வயிறும் நிறைந்து வீடு திரும்பினேன். நன்றி, வணக்கம்.